الرحيم. الحمد لله الذي علم الإنسان ما لم يعلم، والصلاة والسلام على النبي الأكرم سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ادعوهم لآبائهم وأقسط عند الله إلى آخر الآية. صدق الله العظيم. الحمد لله له الحمد في الأولى والآخرة وله الحكم وإليه ترجعون. ولولا فضل الله علينا ولولا فضله علينا لكنا من الخاسرين. ومن فضله ورحمته عز وجل أن نلتقي بكم هذه الليلة المباركة في اللقاء التاسع لبرنامج صحبة القرآن الكريم. அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம், மாறிவிடுவோம் என்பது குர்ஆன் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு அம்சம். இந்த அடிப்படையில அவனுடைய அருள்களில் ஒன்றுதான் அவனுடைய அருள்களில் ஒன்றுதான் அல்லாஹு தஆலா தொடர்ந்தும் இந்த தரஸ்ல பல பிரயோசனமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டு தெரிந்து கொள்வதற்கு, கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல பாக்கியங்களை தந்திருக்கிறான். ومن هذا المنطلق أريد أن أكمل الجواب اليوم للأسئلة المطروحة بإذن الله تعالى. இதுக்கு முன்னால கேட்கப்பட்ட இன்ஷா அல்லாஹ் கேள்விகள்ல மிக முக்கியமான ஒரு கேள்வி, ஒரு சகோதரியும் கேட்ட பல கேள்விகள், அதாவது தபன்னி ஃபில் இஸ்லாம். ஒரு குழந்தைய, ஒரு புள்ளைய எடுத்து நாங்க அந்த புள்ளைய அதாவது சொந்த வாப்பா, அவங்களோட வாப்பாவுடைய பேர் இல்லாம சொந்த வாப்பாவை விட்டு போட்டுட்டு நாங்க தத்தெடுத்ததற்காக வேண்டி, வளர்த்ததற்காக வேண்டி நாங்க என்ன செய்யறோம், அதை ஒரு சொந்த பிள்ளையாக மாற்றுவது இஸ்லாத்துல ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயம், ஒரு அம்சம். وكذلك لم أجد أي سؤال آخر للقاء الماضي. போன அந்த லிகால இந்த அஸ்இலா சுஆல்கள், எந்த கேள்விகளும் எனக்கு வரல. அதனால இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் இந்த அஸ்இலாவுக்குரிய பதில சொன்னால், இதுக்கு முன்னால் கேட்கப்பட்ட கடைசி ஒரு இந்த பக்கிய சுவால் வாஹித் பக்கம், இந்த ஒரு சுவால் மட்டும் தனிக்கு அதுல 5 அம்சங்கள் இருக்கிறதாக நான் போன கிழமையும் ஞாபகப்படுத்தினேன். போன கிழமை கூட பையன் லிகால் மாதி யானி குலாசத லிகாஆத்தினா சாபிகா, போன கிழமை கூட சென்ற கிழமை கூட ஐக்கு முன்னால, அதாவது கிட்டத்தட்ட ஹவாலை பாத ஷஹரேன், அதாவது கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு பின்னால தான் எங்களுடைய கடைசி சந்திப்பாக போன கிழமைக்கு முந்தின கிழமைகள் இருந்துச்சு. அதனால அந்த குலாசாவை போன கிழமை ஞாபகப்படுத்திட்டு யூதர்களுக்கு மத்தியில் உள்ள பகமையும் வெறுப்பும், அதே போல நசாராக்களுக்கு மத்தியில் உள்ள பகமையும் வெறுப்பும் சம்பந்தமாக, அவர்களுடைய அந்த ஃபிரக்களை சம்பந்தமாகவும் நான் பையன்து. وكذلك أوضحت العداوة والبغضاء بين اليهود والنصارى. அதாவது யஹூதிகளுக்கு மத்தியில உள்ள பகமையும் வெறுப்பும் அது ஒரு பகுதி, நசாராக்களுக்கு மத்தியில உள்ள பகமையும் வெறுப்பும் இன்னொரு பகுதி. அதெல்லாம் 3வது பகுதி உண்டு, யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் மத்தியில் உள்ள பகமையும் வெறுப்பும். அது சம்பந்தமாக கிட்டத்தட்ட 20 நுக்தா, அதாவது கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்ஸ்கள் அதுல இவங்களுக்கு மத்தியில உள்ள அந்த அதாவத் சம்பந்தமாக. வலக்கின் அக்தஃபி பிதிக்ரிஹா சத்ஹியன், அதாவது மேலோட்டமாக அதை ஞாபகப்படுத்துறது, அதோட முடிச்சு கொள்றன் போதுமாக்கி கொள்ள காரணமாக லியல்லா நஹ்ருஜா மின் மௌதுஇனா அல் அஸாஸ், எங்களுடைய அந்த மௌது, எங்களுடைய அந்த ஹெடிங்கை விட்டும் வெளியே போய்படும். கிட்டத்தட்ட இப்ப அந்த 20 அம்சங்களையும் நுக்தாக்களையும் விளங்கப்படுத்துறேன்னு சொன்னா அதற்கு இன்னும் ஒரு 10-12 அமர்வுகள் தேவைப்படும். அதனால எங்கடா இன்ஷா அல்லாஹ் பின்னால ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு அது சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம் அல்லாஹ்வின் உதவியால.
இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த மஸ்அலத்து தபன்னி, அதாவது தத்தெடுக்கிறது சம்பந்தமா, தத்தெடுத்து தன்னுடைய புள்ளைய, ஒரு புள்ளைய எடுத்து அந்த புள்ளைய தத்தெடுத்த புள்ளைய அதை வளர்க்கறது இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்குது. அது சம்பந்தமா இதுக்கு முன்னால விளங்கப்படுத்தி, ஆனா அந்த புள்ளைய தபன்னி என்றா என்ன தாரீஃப், அதாவது போன கிழமை விளங்கப்படுத்தினேன், கொஞ்சம் அவசரமாக விளங்கப்படுத்தினோன்னு தெரியும், என்றாலும் அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு, அதாவது எல்லா தங்கத்தி சில்சிலா, அந்த தொடர் துண்டிக்காம, அதாவது அருந்து போகாமைக்கு, அதாவது அந்த தொடராக இருந்தால் அது போன கிழமை ஞாபகப்படுத்துறதையும் லேசாக ஞாபகப்படுத்தி விட்டு இதோட சம்பந்தப்படக்கூடிய 5 விஷயங்களையும் பார்ப்போம். இதுல ஏதும் கேள்விகள் ஈக்கும் என்று சொன்னா இன்ஷால்லா பின்னால நீங்க அதை அனுப்பி வைக்கலாம். ஹைர். ஒன்னாவது தாரிஃப் அனி தபன்னி. தபன்னி என்ற என்ன தாரிஃப், வடை விலக்கணம். அது இல்ஹாக்குர் ரஜுலி பிஹி திஃப்லன், இல்ஹாக்குர் ரஜுலி பிஹி திஃப்லன் மஜ்ஹூலன் நஸபி அவ் மஅலூமஹு. அதாவது ஒரு மனிதர் ஒரு புள்ளைய மஜ்ஹூலன் நசப், நசப் என்று சொல்றது வம்சாவளியே, இவர் யாருடைய வம்சம், யாருடைய புள்ள என்று அறியாத ஒத்தர, அல்லது அவ மஅலூமஹு, இவர் யாரு, எங்கிருந்து வந்தவர் என்று தெரியா நீங்க தத்தெடுத்திருக்கிறீங்க. இந்த புள்ளை என்ன செய்றீங்கன்னு சொன்னா, உங்களோட புள்ளையாக மாத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா, பர்த் சர்டிபிகேட்ல இருந்து அவருடைய எல்லா டாக்குமெண்ட்ரி, எல்லா விஷயங்களையும் உங்களோட புள்ள மாதிரி மாத்திட்டீங்க. இப்படி மாத்துறது கூடாது. இப்ப அவர் உங்களைய உண்மையான வாப்பாவாக நினைச்சு கொள்றாரு, நீங்க மவன் என்று கூப்பிடுறீங்க. இப்படி அந்த ஒபிஷியலாக அவரை மகனாக, பிள்ளையாக, மகளாக மாத்துறது அது இஸ்லாத்துல முஹர்ரம். தபன்னி முஹர்ரமுன் ஃபில் இஸ்லாம். தபன்னி என்றாலே அதுதான் தாரீஃப், வரை விலக்கணம். இல்ஹாக்குர் ரஜுலி பிஹி திஃப்லன் மஜ்ஹூலன் நஸபி அவ் மஅலூமஹு. வம்சாவளியோ அவனுடைய எந்த டீட்டெயில்ஸும் தெரியாத ஒருவரை ஒரு பிள்ளையாக நாங்க மாற்றிக்கொள்வது இஸ்லாத்துல தபன்னி. இது முஹர்ரம். இதுக்கான ஆதாரங்கள் தான் உதுஊஹும் லிஆபாஇஹிம். நீங்க ஒரு புள்ளை எடுக்கிறீங்க, தெரியும் இன்னாருடைய மகன், அவர் மௌத்தா பேத்திப்பாரு, இப்ப நீங்க வழக்கு எடுக்கிறீங்க, அதோட பிள்ளையாக மாத்திக்கொள்ளல. அவருடைய வாப்பட பேர் அவர் சொல்லணும். முஹம்மது இப்னு அனஸ் என்றா, அனஸ்ட மகன் முஹம்மது என்றா, அது அனஸ் தான் சொல்லணும். நீங்க தத்தெடுத்ததுக்காக வேண்டி அதை உங்களோட பேரை அங்கே போட்டு அந்த முஹம்மது இப்னு என்று சொல்லி உங்களோட பேரை அங்கே என்ன செய்யல, அது போட இயலாது. ஓ அக்ஸத்து இந்தல்லா, அது அல்லாஹ்விடத்துல அதல் வ அக்கூ அம்சம். இல்லம் தாழமோ, நீங்க எடுத்த புள்ள யாருன்னு தெரியா, ஒரு வீதியில, அதாவது தெருவுல போட்டுட்டு போய்த்துட்டாங்க, அல்லது வேற இடங்கள்ல நீங்க என்ன செய்றீங்க, அதை புறக்கி எடுத்து அந்த புள்ளைய வளர்க்க பாக்குறீங்க. இஃப்வானுக்கும் ஃபித்தீன், அவர் சகோதரர் தான், மகனாக மாற மாட்டாரு. ஒமவாலிக்கும், ஒமவாலிக்கும் என்று சொல்லக்கூடிய நேரத்துல பல கருத்துகள் இருக்குது. ஒன்று இஹ்வான் அல்லது அபத், அதாவது உரிமை விடப்பட்ட அடிமை, அல்லது இஹ்வானுக்கும் அவங்களுடைய சகோதரர், அல்லது அஸ்திகாவுக்கும் நண்பர்கள், அல்லது அவுலியாவுக்கும் ஃபித்தீன், தீன்ல அவங்களுடைய நண்பர்கள். இப்படி முஃபஸ்ஸிரீன்கள் பலவிதமான இந்த வாலிக்கும் என்றதுக்கு பலவிதமான கருத்துக்களை சொல்றாங்க. அப்ப இந்த அடிப்படையில நீங்க, அதாவது நான் சென்ற கிழமை ஞாபகப்படுத்தினோன்று தான், அதாவது ஆத்திஃபியன், அதாவது லிகரதில் ஆத்துஃபி வர் ரஹ்மதி வர் ரஃபதி எல்லாம் ஒரே கருத்து. அதாவது நீங்க ஒரு இறக்கத்துல மகனே அப்படின்றீங்க, ஒரு வயோதிப தாய, ஒரு அதாவது பெண்மணியை பார்த்து நீங்க தாயேன்றீங்க, இதெல்லாம் ஆத்திஃபியன், அதாவது ஆத்துஃப் லிகரதில் ஆத்துஃப் ஃபகத். அது ஹகீகியன் அது என்ன செய்யாது, அது தாயாகவும் மாறாது, அவங்களோட பிள்ளையாகவும் இப்படி வராது. அப்ப நான் போன கிழமை ஒரு ஹதீஸ ஞாபகப்படுத்தினேன். அதுல இன்னொரு ஹதீஸ் தான், மனித்தா இலா கைரி அபீஹி, எனக்கு தெரியும் இவர் எந்த வாப்பா இல்ல, அப்படி ஈக்கத்தக்க நான் எந்த சொந்த வாப்பா மாதிரி அவரை கூப்பிட்டா, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனித்தா இலா கைரி அபீஹி, வாப்பா இல்லைன்னு தெரிஞ்சு கொண்டு அவரை வஹுவ யஅலமு, தெரிஞ்ச நிலைமையில அவரை நீங்க வாப்பாவாக கூப்பிட்டால், ஃபல் ஜன்னத்து அலைஹி ஹராமுன், அவருக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்படும் என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே போல இன்னொரு ஹதீஸ்லயும் நான் போன கிழமை ஞாபகப்படுத்திட்டேன் இந்த ஹதீஸ். அந்த அலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகதி வன் நாஸி அஜ்மஈன்,
சஹீஹுல் புகாரி, முஸ்னத் அஹ்மத் போன்ற கிரந்தங்கள் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவருக்கு அல்லாஹ்வுடைய மலக்குமார்களுடைய எல்லா மக்களுடைய லஅனத் சாபம் உண்டாகட்டும் என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ரிவாயத்துல ஓ யஅலமு இல்லா கஃபர, எனக்கு இவர் சொந்த புள்ளண்டி இல்லைன்னு தெரிஞ்சு நான் சொந்த புள்ளையாக ஆக்கி கொண்டா, அல்லது அவருக்கு தெரியும் இது என் சொந்த வாப்பா இல்ல என்று தெரிஞ்சு கொண்டு அந்த சொந்த வாப்பாவாக ஆக்கினால் இல்லா கஃபர, அவர் அல்லாஹ்வை மறுத்த காபிராக மாறிவிடுகிறார் என்ற ஹதீஸும் சஹீஹ் புகாரில வந்திருக்குது. இந்த விஷயத்தை நான் போன கலைவினையும் ஞாபகப்படுத்தின. மறுபடியும் ஒய்துகும் மரத்தின் உட்கால் எல்லா தங்கதி சிலா சில்சிலா சிலா ஒரு சில்சிலா என்னுடைய தொடர், அதே போல எங்களுடைய அந்த தொடர் சங்கிலி, அந்த சங்கிலி வந்து அதை மிஸ் ஆயிடக்கூடாது. இதோட பார்க்கக்கூடிய நேரத்துல மற்ற சப்ஜெக்டையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இது முதலாவது அம்சம். இப்ப இரண்டாவது அம்சத்துக்கு நாங்க வருவோம். அதையும் நான் போன கிழமை ஞாபகப்படுத்தினேன். இப்போ ஒரு பிள்ளைய எங்களுடைய ஒரு மஹரமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படி என்றதுக்கு அந்த சகோதரி கேட்ட இன்னொரு கேள்விதான் அந்த அல் ஹலீப் அல்லது யதுர்ரு மின் இம்ரஅத்தின் கைரி முத்தஸவ்விஜா, கல்யாணம் முடிக்காத ஒரு பெண்மணிக்கு பால் சுரக்குமா? இது முதலாவது. அதே போல ஒமின் கைரி ஜிமாஇன் வஹம்லின், கல்யாணம் முடிச்சாச்சு ஆனால் அவங்களுக்கு இதுவரைக்கும் குழந்தை கிடைச்சில்ல, இவங்களுக்கு பால் வருமா? வரும் என்றா வரும் என்ற சப்ஜெக்ட் நான் வந்து போன கிழமை அத ஃபத்வா தலங்கள்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வியும் நான் வாசிச்சு காட்டினேன். அதுல அன்னவாலிதத்தி, என்னுடைய தாய் மாத்தத் பாத்தா பேத்து ஒத்தரக்க திஃப்லன் சகீரன், தெளிவாக போட்டியில சுருக்கமாக தான் அந்த கேள்வி போடப்பட்டிருக்குது. அதாவது ஒரு சின்ன பிள்ளைய விட்டுட்டு போயிட்டு ஒத்தக்க காலத்தை என்ற சாட்சி அந்த பிள்ளைய வந்து பாரம் எடுக்கிறா வளர்க்கறதுக்காக. ஆனா வக்கதுக்கான தசவுஜ சாட்சி பாரம் எடுக்கக்கூடிய நேரத்துல கல்யாணம் முடிச்சுதான் ஈக்கிற, திருமணம் முடிச்சுக்கிற வழக்கின்னஹா லம் தலித், இது வரைக்கும் புள்ள அதாவது பெத்ததில்ல, புள்ள கிடைச்சில்ல. உதர்ரத் அலைஹில் லபனு, அவக்கு என்ன செஞ்சிக்குது? பால் சுரந்திக்குது. கல்யாணம் முடிச்சிக்கிறா, புள்ள கிடைச்சில்ல, கிடைக்க முன்னால வரதியாமின் சதியா, அதாவது இந்த பாலை வந்து அந்த புள்ள குடிச்சிட்டு அப்படின்னு சொன்னா கூடுமா? அந்த புள்ள தன்னுடைய ஒரு மஹரமான அந்த சட்டம் வருமா என்று கேட்கப்பட்டதுக்கு தான் இப்னு குதாமா ரஹிமஹுல்லா, அதே போல இமாம் மாவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களுடைய அந்த ஃபிக்ஹுடைய சட்டங்களை நான் போன கிழமை ஞாபகப்படுத்தினேன். அது வரும். அதாவது இப்னு குதாமா ரஹிமஹுல்லா அல் முகனி உடைய ஆசிரியர், அவரு 9ஆம் ஜுஸு 207வது பாகத்துல 9ஆம் பாகம் 207வது பக்கத்துல சொல்றாரு, லபனுன் மின் கைரி வத்இன், ஒரு பெண்மணி திருமணம் செஞ்சு உடலுறவுல ஈடுபடாம, அதாவது ஒரு பெண்மணிக்கு வந்து உடலுறவுல ஈடுபடாமையே என்ன செய்யுது? பால் சுரக்குது அப்படின்னு சொன்னால் என்ன? இவ கல்யாணம் முடிச்சு இல்ல, கல்யாணம் முடிக்காத ஒரு பெண்மணி. அப்ப ஒரு ஒரு பிள்ளைக்கு பாலை ஊட்டினு சொன்னால் நஷரல் ஹுருமா, அவங்க வந்து அந்த புள்ள வந்து ஹுருமத்தாக மஹரமாக மாறுவாங்க. இது யாருடைய மதுஹப்? மாலிக் மதுஹப், இமாம் சௌரி, அதே போல இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்களுடைய மதுஹபுடைய தீர்ப்பு. அதற்கு சும்மா இல்ல, ஆதாரமாக உம்மஹாத்துக்குமுல்லாத்தி அர்தஅனக்கும், உங்களுக்கு பாலூட்டின தாய்மார்கள் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு. இன்னைக்கு எப்படி பாலூட்டினாங்க? கல்யாணம் முடிச்சு பாலூட்டினாங்களா, கல்யாணம் முடிக்காம பாலூட்டினாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லல. கொமனாக ஆம்மத்தன் அன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷத ஃபீ ஹாதில் ஆயா இலா ஹாதல் ஹுக்ம், இந்த சட்டத்தின் பக்கம் அல்லாஹ் தஆலா ஆம்மத்தன் பொதுவாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? வழிகாட்டியிருக்கிறான். அப்ப இந்த ஆயத்துக்கு கீழால இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்களுடைய இந்த மதுஹபுடைய சட்டங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து அதாவது இந்த சட்டங்களை கொண்டு வந்து இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் இந்த சப்ஜெக்டை விளங்கப்படுத்துறாங்க முகனி என்ற கிதாபுல. அப்படிங்கிற ரெண்டு விஷயம். ஒன்று, ஒரு பெண் வந்து திருமணம் செய்யாமையும் பால் சுரக்கும். பால் சுரந்து அதை வந்து 2 வயசுக்கு கீழால அந்த குழந்தை இருந்து 5 தடவைக்கு மேல பால் ஊட்டினால் அது அந்த பிள்ளைக்கு வந்து என்ன செய்யுது? மஹரமாக, அந்த தாய்க்குரிய மஹரமான பிள்ளையாக மாறுது. இதுல இன்னொரு விஷயமே அது பின்னால இன்ஷால்லா நான் சொல்றேன். இது ஒன்னாவது. அப்ப திருமணம் செஞ்சதன் பின்னால என்னன்னு சொன்னால் வலி அண்ணன், அதாவது அல்பானுன் நிசா, அதாவது பெண்களுடைய பால் என்பது ஹுலிகத் லிகிதாஇல் அத்ஃபால், அதாவது
பிள்ளைகளுக்கு பால் ஊட்டுவதற்காக அல்லாஹ் தாலா படைச்சிருக்கிறான். இன்கான ஹாத நாதிரன், இது அபூர்வம். அப்படின்றா இப்ப திருமணம் செய்யாம பால் சுரக்குமா, அல்ல திருமணம் செஞ்சு புள்ள கிடைக்காம பால் சுரக்குமா என்றா நாதிர், அபூர்வம், நடக்க இயலாதாக இருந்தாலும் நடந்திருக்குது. அப்படி நடந்து பால் ஊட்டினால் அது மஹரமாக மாறும் என்ற சட்டத்தையும் நான் ஞாபகப்படுத்தினேன். அதே போல இமாம் மாவாரிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் கூட வலைஸ ஜிமாஉர் ரஜுலி ஷருத்தன் ஃபீஹி, வலைஸ ஜிமாஉர் ரஜுலி ஷருத்தன் ஃபீஹி லபனு நிசா மக்லூக்குன் லில் இக்திதா, அதாவது இமாம் மாவாரிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்துல சொல்றாங்க பெண்களுடைய அந்த பால் என்பது பால் ஊட்டுவதற்காக, அதாவது குழந்தைகளுக்கு உணவாக கொடுப்பதற்காக அல்லாஹ் தாலா படைச்சிருக்கிறான். அதுக்காக வேண்டி இந்த பால் உருவாகணும் என்பதற்கு ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேரணும் என்பது ஷருத்தன் ஃபீஹி, வலைஸ ஜிமாஉர் ரஜுலி ஷருத்தன் ஃபீஹி, அது ஷருத் அல்ல. வைங்கான சபபன் லினுசூலிஹி ஃபில் அக்லப், பெரும்பாலும் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு புள்ள கிடைச்ச பொருள்தான் அந்த பால் சுரக்கிறது தான் சட்டம் பொதுவானது. அப்படி இல்லாமையும் என்ன செய்யலாம், அது ஷருத் அல்ல, பால் வரலாம், வர சான்சே பசார கல்பிக்ரி இதா நசலலஹா லபனுன், அவருக்கு பால் வந்துட்டு என்று சொன்னால் ஒரு பிள்ளைக்கு பால் ஊட்டினால் இன்தஷரத் பிஹி ஹுர்மத்துர் ரதா, என்ன செய்யும், அந்த பால் ஊட்டக்கூடிய அந்த மஹரமாக அது மாறும். ஹுர்மத்துடைய அந்த மஹரமுடைய சட்டம் அந்த இடத்துல வருது. அப்ப இதுல நாங்க விளங்கி கொள்ள விஷயம் ஒரு பெண், முதலாவது அம்சம் இந்த தபன்னி என்றதுடைய தாரீஃப வரைவிலக்கணத்தை பார்த்தோம். அதற்குரிய அதாவது எவ்வளவு இஸ்லாம் அத ஒரு பயங்கரமான ஒரு சட்டமாக, அதாவது இப்படி எடுக்கிறது எவ்வளவு பாரதூரமானது என்பதையும் அதற்குரிய குர்ஆன் சுன்னாக்களை விளங்கப்படுத்தினோம். இரண்டாவது அம்சம் ஒரு பெண் திருமணம் செய்யாமையும் பால் வரலாம், அதே போல பால் சுரக்கும், அதே போல திருமணம் செஞ்சு புள்ள கிடைக்க முன்னாலே பால் சுரக்கும். இந்த ரெண்டு கட்டத்திலையும் அந்த பாலை 2 வயசுக்கு கீழால ஒரு குழந்தைக்கு 5 தடவைக்கு பூர்த்தியாக முஷ்பிஆத், அதாவது முஷ்பிஆத் என்று சொல்ல வயிறு நிரம்ப, ரதாஆத் முஷ்பிஆத் என்றது வயிறு நிரம்ப பால் ஊட்டப்பட்டால் அது குழந்தையாக மாறும். அவருடைய பால் ஊட்டப்பட்ட அந்த பால்குடி பிள்ளையாக அது மாறும், அந்த சட்டம் வரும் என்பது தான் இமாம்களுடையும் தற்காலத்துல கேட்கப்பட்ட பத்வாக்களுடைய முடிவு. இப்ப 3வது அம்சத்துக்கு வருவோம். 3வது அம்சம் எப்படின்னு சொன்னால், ஆனா இங்கல ஒரு விஷயம் ஒண்டிக்குது, மேலால உள்ள ஒரு விஷயம் ஒண்டிக்கு, அதுல 2 கருத்துகளுக்கு உலமாக்களுக்கு மத்தியில. இப்போ ஒரு பெண் திருமணம் செஞ்ச பின்னால குழந்தை கிடைக்க முன்னால பால் சுரந்து பால் குடித்தால், இப்ப கணவனுக்கு அதுல எந்த பங்கும் இல்லை, ஷேவும் இல்லை, இது வரைக்கும் புள்ள கிடைச்சில்லா சுட்டி அந்த பாலை கொடுத்துட்டு சொன்னா அந்த புள்ள வாப்பாக்கு மஹரமான புள்ளையாக மாறுமா என்று பார்த்தால் உலமாக்கள் அதிகமானவங்க இல்ல, மாறாது. காரணம் வாப்பட ஷியா இதுல இல்ல, இங்க ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. அதே இப்ப அந்த கொடுக்கப்பட்ட அந்த புல்ல விலங்காட்டி இன்ஷால்லா கட்டாயம் திரும்ப கேளுங்க. அந்த இப்ப பால் ஊற்றுறா, அதாவது திருமணம் செஞ்சுக்கிறா, திருமணம் செஞ்சதன் பின்னால பால் சுரக்குது, அதாவது குழந்தை கிடைக்க முன்னால பால் ஊட்டப்பட்டால் அது ஆண் குழந்தையாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆண்களுக்கு எப்படியும் மஹரம். ஆனா இந்த இடத்துல பெண் குழந்தையாக இருந்தால்தான் வாப்பாக்கு அங்களை ஒரு அந்நிய பெண்ணாக மாற வேண்டிய ஒரு சட்ட திட்டங்கள் இங்க வருது. காரணம் வாப்பாவுடைய இதுல பங்கில்லை. காரணம் அந்த மனைவிக்கு இதுவரைக்கும் குழந்தை கிடைச்சில்ல என்ற சட்டத்தை ஃபத்தாவா ஹிந்தியா போன்ற கிதாபுகள்ல தெளிவாக இது சம்பந்தமாக பேசுறாங்க. காரணம் இதுல லா யூஜதுனாக ஹத்துன் லிஸௌஜ், ஜௌஜ்க்கு எந்த பங்கும் இல்ல இந்த பால் ஊற்றுறதுல. எப்ப பங்கு வரும் என்று சொன்னா, அந்த பெண்ணுக்கு திருமணம் செஞ்சதன் பின்னால குழந்தை கிடைச்சாதான் இங்க வாப்பாக்கும் மஹரமாக பால் ஊட்டப்பட்ட அந்த குழந்தை மாறுறாங்க என்ற சட்டத்தை நாங்க விளங்கி கொள்ளணும். அநேகமான உலமாக்கள் இல்ல. அப்படி என்றால்
புள்ள கிடைக்க முன்னால ஒரு பெண் அல்லது திருமணத்துக்கு முன்னால பாலை கொடுத்துட்டா, திருமணம் முடிச்சு புள்ள கிடைக்க முன்னால பால் சுரந்து பாலை கொடுத்துட்டால், இது ரெண்டுலயும் கொடுக்கப்பட்ட அந்த பால் குடிச்ச குழந்தை வந்து பாப்பாக்க மஹரமாக வரமாட்டாங்க. அது ஆம்பளை பிள்ளையா இருந்தா சப்ஜெக்ட் வந்து பிரச்சனை இல்லை. வாப்பாக்கு அந்த மஹரமுடைய சப்ஜெக்ட் வந்து பொதுவா ஆண்களுக்கு மஹரம். இதே பெண் பிள்ளையாக இருந்தால்தான் அவ பருவம் அடைஞ்சாதான் இங்கே ஒரு சிக்கல் வரும், சட்ட ரீதியாக உண்டு. இதே போல மூணாவது அம்சம் தெளிவாக இருக்குமென்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா. இல்லாட்டி இந்த ஆடியோவை திரும்ப கேளுங்க. அப்படியும் தெளிவில்லைன்னா அதை மறுபடியும் நீ கேள்வியாக கேட்டு அனுப்பலாம். இப்ப 2 சப்ஜெக்டுகள் பார்த்துட்டோம். மூணாவது சப்ஜெக்ட் வரும், நேரம் போய் கொண்டிருக்குது. மூணாவது அம்சம் தான் அந்த அஹ்துல் ஹுபூப் லில் இர்தா. இப்ப இந்த தற்காலத்துல முன்னைய காலத்தை விட இன்றைக்கு டெக்னாலஜிஸ் மெடிசின்ல உச்சகட்டத்தை இன்றைக்கு நிறைய மெடிசின் கண்டுபிடிச்சு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இன்னமும் என்ன செய்யறாங்க, முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்துல வந்து இந்த பில்ஸ், அதாவது இந்த மெடிசின் ரீதியா இந்த பில்ஸ்களை, மருந்து மாத்திரைகளை வந்து லில் இருதா, பால் சுரக்காத பெண்கள் இப்ப அதாவது கல்யாணம் முடிச்சிக்கிறாங்க, புள்ள இது வரைக்கும் இல்ல, ஆனா இவங்க ஒரு பிள்ளைய தத்தெடுத்து அதை தன்னுடைய சொந்த பிள்ளையாக மகரமாக மாத்திக்கொள்ள விரும்புறாங்க. இப்படியான கட்டத்துல இந்த அதாவது இந்த காலத்துல இருக்கக்கூடிய சில மருந்து மாத்திரைகள் இருக்குது, அதை குடிச்சு பாலை உருவாகினால், பால் சுரந்து அதுக்கு பிள்ளைக்கு கொடுத்தால், இதுவும் அந்த பிள்ளையும் இந்த தாய்க்குரிய மஹரமான பிள்ளையாக மாறுமா, தாய் மஹரமாக மாறுவாவா என்ற ஒரு சட்டம். இதையும் இமாம்கள் வந்து அதாவது கிட்டத்தட்ட அல் பயான் வ தஹ்சீல் என்ற பிரபல்யமான அதாவது மாலிக் மதுஹபுடைய இப்னு ருஷ்த் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய மிகவும் பிரபல்யமான ஒரு கிதாபு தான் அல் பயான் வ தஹ்சீலு. இதுல தெளிவாக பேசுறாங்க. எப்படி பேசுறாங்கன்னா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாட்ட ஒரு பெண்ணை பத்தி கேட்கப்படுது. எப்படியான பெண் சொன்னா தஷ்ரபு ஷஜரா, அதாவது ஒரு அதாவது இப்போ ஒரு தாவரமோ அல்லது ஒரு மரமோ ஒரு இலைகளோ இவைகளை குடிச்சிட்டு அத அப்படியான ஒரு சுருபா உண்ட ஒரு பானம் உண்ட குடிச்சிட்டு அதால பயதுருபிஹா லபனுஹா, இதால இவைக்கு என்ன வருதுன்னு சொன்னா பால் சுரக்குது. இப்ப என்ன செய்யறான்டா, தன்னுடைய பிள்ளைக்கு பால் ஊட்டினால் இந்த நேரத்துல வந்து இந்த ரதா மூலமாக மஹரமாகுமா என்று கேட்கப்பட்ட நேரத்துல ஃபகால நஅம், என்ன சொன்னாங்க, ஓ ஏன் அலைச பிலபனின், அவ ஊட்டினது பால் இல்லையாண்டு கேக்குறாங்க. அப்ப அந்த காலத்திலேயே மாஷா அல்லாஹ் இமாம்களுக்கு அந்த கொடுத்த அந்த ஆற்றலும் அறிவும் அந்த விளக்கங்களும் சுப்ஹானல்லாஹ் அந்த காலத்திலே இதை அதாவது பண்ணி திங்க் பண்ணி இந்த சட்ட ரீதியான விஷயங்கள் எல்லாம் அந்த காலத்துல எழுதி வச்சுக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப இதைத்தான் இந்த காலத்துல இந்த பில்ஸ்க்கு வந்து ஒரு கியாசன் அடிப்படையில நேர்பிடிச்சு அந்த காலத்துல இப்படி கேட்கப்பட்ட இந்த கேள்வியை இந்த காலத்துல அந்த மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு பாலை சுரக்க வச்சு அதால பால் ஊட்டப்பட்டால் அந்த புல்ல வந்து என்னது மஹரமான புள்ளையாக மாறுமா என்று கேட்டால் இதுல 2 விஷயம் நான் கவனிக்கணும். ஒன்னாவது, ஷரியத்துடைய சட்டம் லா தரர வலா திரார என்ற ஒரு காயிதா இருக்குது சட்டம். இதுல இந்த பாலை சுரக்கிறதுக்காக வேண்டி பில்ஸ்களை எடுத்துக்கொள்றா, மாத்திரைகள் எடுத்துக்கொள்றா, அந்த மாத்திரைகள் வந்து இந்த பெண்மணிக்கு எஃபெக்ட் ஆகாம இருக்கணும். என்னது, அந்த பிள்ளைக்கு எஃபெக்ட் ஆகக்கூடாது, அந்த பிள்ளைக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த தாய்க்கு வந்து எஃபெக்ட் ஆகக்கூடாது, அந்த தாய்க்கு அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டணும் என்ற ரீதியில அவ எடுக்கக்கூடிய அந்த மாத்திரைகள் டாக்டர்ஸ் மூலமாக என்ன செய்யப்படணும், கன்ஃபார்ம் பண்ணப்படணும். இதால இவருக்கு எந்த சைடு எஃபெக்டும் இல்ல. எஃபெக்ட் ஈக்கும் என்று சொன்னால் அதை உட்கொள்றதே ஹராமாக மாறிடும். அப்படி இஸ்லாம் வந்து பலவந்தப்படுத்தல், இப்படி நீங்க பில்ஸ்களை எடுத்து குடிச்சுதான் நீங்க பால் அதாவது பால் ஊட்டணும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் என்ன செய்யல. அதுக்கு வேற வழிகளும் ஈக்குது, அதை நான் பின்னால இன்ஷால்லா சொல்றேன். அதனால இப்படி ஒன்று வந்துட்டு தற்காலத்துல அப்படி ஈக்குது அந்த சட்டங்கள். அதனால அப்படி அந்த பில்ஸ்கள்ல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இல்ல, தாய்க்கு வந்து அந்த பால் ஊட்ட விரும்பக்கூடிய அந்த பெண்ணுக்கு இதால எந்த பிரச்சனையும் ஏற்படாது, உடல் ரீதியாக உள ரீதியாக எந்த பிரச்சனைகளும் அவருக்கு ஏற்படாது என்பது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டால் அதை உட்கொண்டுட்டு பால் ஊட்டின் என்று சொன்னால் நான் மேல சொன்ன அதே சட்டம் தான் அந்த புல்ல அந்த தாய்க்கு மட்டும்
மட்டும் மஹரமான புள்ளையாக மாறுவாங்க. காரணம், இந்த பில்ஸ்லயோ மெடிசின்லயோ இந்த மருந்து மாத்திரைகள்லயோ கணவருக்கு எந்தவித பங்கும் இல்லை. கணவருக்கு எந்தவித பங்கும் இல்லை. இத ஃபத்தாவா இந்தியா என்று சொல்லக்கூடிய பிரபல்யமான ஹனஃபியாக்களுடைய, அதாவது இந்தியா நாட்டை சேர்ந்த அதிகமானவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மதம் தான் ஹனஃபி மதம். இதுல அந்த பிரபல்யமான ஒரு கிதாபு தான் அல் ஃபத்தாவல் ஹிந்தியா. இதுலயும் அந்த 1வது ஜுசு பாகம் உண்டு. 343வது பக்கத்துல ஒரு இந்த ஃபத்வாக்கள் எழுதுறாங்க. அந்த ரஜுலுன் தஸவ்வஜ இம்ரஅத்தன் வலம் தரித் மின்ஹு கத்து சும்ம நஸல பிஹா லபனுன் ஃபஅர்தஅத் சபியன். அதாவது ஒரு கல்யாணம் முடிச்சு புள்ள கிடைச்சி இல்ல, அதுக்கு பின்னால் அந்த மருந்து, அதாவது அந்த என்ன செய்து பால் சுரந்து ஒரு பிள்ளைக்கு பால் ஊட்டினு சொன்னால் இந்த புள்ள என்ன செய்யும், குணசௌஜிஹா, கணவருக்குரிய மஹரமாக மாறாது. ஏன்னா கணவருக்கு அதுல பங்கு இல்லை. இந்த பில்ஸ் உடைய அல்லது ஒட்டோவாக பால் சுரக்குது, இப்படியான கட்டத்துக்குரிய ஃபத்வாவை தான் அங்கே எழுதிக்கிறாங்க. அதனால நாங்க 3 விஷயங்களை படிச்சிருக்கிறோம். முதலாவது இந்த தபன்னி சம்பந்தமான தாரீஃப், வரை விளக்கணம். 2வது, ஒரு பெண் திருமணம் செய்ய முன்னால, திருமணம் செஞ்சு பிள்ளை கிடைக்க முன்னால பால் சுரந்தால் அந்த சட்டம். அதே போன்ற ஒரு சட்டம் தான் இந்த அஹ்துல் ஹுபூப் என்று சொல்லக்கூடிய அந்த பில்ஸ் மருந்து மாத்திரைகளை எடுத்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதாவது அந்த பால் ஊட்டுவதற்காக வேண்டி, அது மருந்து மாத்திரைகளாக இருந்தாலும் சரி, அல்லது தானிய வகைகள் அல்லது இல வகைகள், அதாவது மரத்துடைய சில வகைகள் இப்படிக்கும் அத பால சுரக்கிறதுக்குரிய சில அந்த அதாவது நபாத்துகள், தாவரங்கள், இவைகள் ஈக்குது. அப்ப இவைகளை உட்கொண்டு பால் எடுக்கிறதுக்காக எடுத்துட்டேன்னு சொன்னா இவைகள் எல்லாம் தாய்க்கு மஹரமாக மாறுமே தவிர அந்த புள்ள தந்தைக்கு எந்த பங்கும் இல்லை. இப்படி ஒரு சட்டம் ஒன்று ஈக்குது. அது இல்லாம புள்ள கிடைச்ச ஒரு தாய் ஒரு புள்ளைய வழக்கெடுத்து, இதுல ஆண்களாக இருந்தா வாப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மஹரம் ஆண்களுக்கு மஹரம். இது பெண் பிள்ளையாக இருந்தால்தான் இங்கெல்ல சட்ட ரீதியான மஹரமுடைய அந்த சட்டங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் வருது. இதை நான் கொஞ்சம் விளங்கி கொள்ளணும். அப்ப இந்த இடத்துல நான் எதுவாக இருந்தாலும் ஒரு புள்ள, அதாவது 2 வயசுக்கு கீழைக்கணும், அதே போல 5 தடவைக்கு மேல என்ன செய்யணும், பால் குடிச்சிருக்கணும். 5 தடவைக்கு மேல. அதாவது அந்த ஹதீஸ் தெளிவாக வருது, நீங்களும் படிச்சிருப்பீங்க. அதாவது உலூமுல் குர்ஆன்ல ஒரு பகுதி இருக்குது, அக்ஸாமுன் நஸ்க், அதாவது நாசிக் மன்சூக். நாசிக் மன்சூக் என்று சொல்றது, முந்தி ஒரு சட்டம் நீக்கும், அத வேறொரு அல்லாஹ் தாலா ஆரம்பத்தில் ஒரு சட்டத்தை இறக்கி வைப்பான். அதே சட்டத்தை அல்லாஹ் தாலா மாத்தி அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக, அதுக்கு பகரமாக அல்லாஹ் தாலா வேறொரு சட்டத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைப்பான். அது தஹ்ஃபீஃபன் அலல் முஸ்லிமீன். அந்த சட்டங்களை மாத்துறது, உதாரணத்துக்கு அதாவது விளங்கப்படுத்துறதுக்கு என்ன சொன்னால், குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ரால அல்லாஹ் தாலா தெளிவாக சொல்றான். எப்படின்னு சொன்னா, வல்லதீன யதோஃபூன மின்கும் வயதரூன அஸ்வாஜை வசியத்து லிஅஸ்வாஜிஹிம் மதாஅன் இலல் ஹவுலி கைர இக்ராஜ் என்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ் இறக்கினான். அப்படி என்றா அந்த காலத்துல ஆரம்ப சட்டமே இதுதான். அதாவது யாரு, அதாவது ஒரு கணவர் வஃபாத்தா போறாரு, இந்த வஃபாத்தா போன இந்த பெண்மணிகள் இத்தா ஐக்க வேண்டிய காலங்கள் எவ்வளவு, மதாஅன், ஆரம்ப சட்டம் 1 வருஷம் ஈக்கணும். ஆரம்ப சட்டம் 1 வருஷம் ஈக்கணும். மதாஅன் இலல் ஹவுல், 1 வருஷம் ஈக்கணும். பின்னால் அல்லாஹ் தஆலா அதே சட்டத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் என்றா மாத்துறான். வல்லதீன யதோஃபூன மின்கும் வயதரூன அஸ்வாஜை யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரி வ அஷ்ரா. அதாவது கணவன் மௌத்தா போன என்று சொன்னால் ஒரு பெண் என்ன செய்யணும், 4 மாசமும் 10 நாளும் இத்தா ஈக்கணும். அந்த 1 வருஷம் என்ற அந்த சட்டம் மன்சூக் என்றுவாங்க, மாற்றப்பட்டது. நாசிகான சட்டம் தான் இந்த 4 மாசமும் 10 நாள். இதுதான் நாசிக் மன்சூக் என்ற, இதை நீங்க உலூமுல் குர்ஆன்ல படிச்சிருப்பீங்க. நாசிக் மன்சூக். மன்சூக் என்றா மாற்றப்பட்ட சட்டம், நாசிக் என்றா மாத்தின சட்டம்.
அப்ப அல்லாஹ் தாலா இத நான் சொன்ன மாதிரி காரணம் என்னன்னா தஹ்ஃபீஃபன் அலல் முஸ்லிமின், முஸ்லிம்களுக்கு அந்த சட்டங்களை வந்து லேசிப்படுத்துறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், அந்த சட்டங்களை என்ன செஞ்சிருக்கிறான், ஆரம்பத்துல இறக்கி நிறைய சட்டங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாத்திக்கிறான். கிட்டத்தட்ட 13-14 ஆயத்துகள் குர்ஆன்ல ஈக்குது. இதுல 3 வகை ஈக்குது. ஒன்று நஸ்ஹுல் ஹுக்மி வத்திலாவா, அல்லாஹ் ஒரு சட்டத்தையும் குர்ஆன்ல ஆயத்தையும் இறக்கிப்பான், அது ஃபுல்லா கம்ப்ளீட் அல்லாஹ் இல்லாமாக்கிப்பான். ரெண்டாவது இருக்குது நஸ்ஹுத் திலாவதி தூனல் ஹுக்மி, ஆயத் ஈக்கிறது குர்ஆன்ல, ஆனால் சட்டம் ஈக்கும், சட்டம் அப்படியே ஈக்கும். மூணாவது நஸ்ஹுல் ஹுக்மி தூன திலாவா, சட்டம் ஈக்கும், அதற்குரிய ஆயத் குர்ஆன்ல நீங்க எங்கேயும் என்ன செய்யல, தேட இயலாது. அதுக்கான ஒரு ஹதீஸ் நான் இந்த இடத்துல அந்த ரலாத் சம்பந்தமாக வந்து சுற்றி நான் அந்த ஹதீஸ் நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா, ஆஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. கான ஃபீமா உன்சில மினல் குர்ஆன், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், கான ஃபீமா உன்சில மினல் குர்ஆனி அஷ்ரு ரதாஅத்தின் மஅலூமாத்தின் யுஹர்ரிம்ன, அதாவது ஆரம்ப காலத்துல குர்ஆன்ல இறக்கப்பட்ட ஒரு சட்டம் தான் 2 வயசுக்கு கீழே 10 தடவை வயிறு நிரம்ப பால் குடிச்சாதான் அந்த பாலூட்டப்பட்ட அந்த பால் குடி அந்த புல்ல அந்த பாலூட்டி அந்த தாய்க்கு மஹ்ரமாக மாறுவாரு என்று சட்டம் இருந்துச்சு ஆரம்பத்துல. எத்தனை? 10 தடவை பால் ஊட்டணும், 10 தடவை. அப்ப அந்த குர்ஆன்ல இருந்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அந்த குர்ஆன்ல இருந்து சொன்ன அந்த ஆயத்து இன்னமும் இல்ல. அது எந்த ஆயத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லவும் இல்ல, சட்டமும் இல்ல, ஆயாத்தும் இல்ல, ஆயத்தும் இல்ல, சட்டமும் இல்ல. பின்னால சும்மா நுசிஹ்ன பிஹம்சி மஅலூமாத்தின், என்ன பின்னால அல்லாஹு தாலா மாத்திரன் எப்படின்னு சொன்னா 5 தடவை. நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு வர ஒன்றுதான் மஹரமாக மாறணும் என்று சொன்னா 2 வயசுக்கு கீழே வைக்கணும், 5 தடவை பால் குடிக்கணும், 5 தடவை வயிறு நிரம்ப முஷ்பிஆத் பால் ஊட்டப்படணும், பால் குடிக்கணும். அப்ப 10 இருந்தது 5 மாறிட்டு. அப்ப 10 இருந்த சட்டமும் அதே போல ஹுக்கும், 10 இருந்த சட்டம் என்ற ஹுக்கும் திலாவா, திலாவன்னு குர்ஆன்ல அப்படி ஒரு ஆயத்து இருந்துச்சு, அந்த ஆயத்தையும் அல்லாஹ் இல்லாமாக்கிட்டான், அந்த சட்டத்தையும் அல்லாஹ் இல்லாமாக்கிட்டான். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 தடவை பால் வயிறு நிரம்ப பால் குடிச்சா அது வந்து என்ன செய்யும், போதும், 2 வயசுக்கு கீழேன்ற சட்டத்தை அல்லாஹ் தாலா மாத்தினான். ஆனால் அதனுடைய ஆயத் இல்ல, ஹுக்கும் ஈக்குது, சட்டம் ஈகி. 5 தடவை பால் ஊட்டப்பட்டால் 2 வயசுக்கு கீழே மஹரமாக மாறும் என்ற சட்டம் ஈக்குதே தவிர அந்த 5 தடவை பால் குடிக்கிற அந்த சட்டத்துக்குரிய ஆயத் குர்ஆன்ல அதையும் அல்லாஹு தாலா நீக்கிட்டான். வஹுன்ன ஃபீமா யுக்ரஉ மினல் குர்ஆன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அது ஓதப்பட்டுச்சு, அல்லாஹ் மறக்கடிக்க செஞ்சிட்டான். யார்ட உள்ளங்கள்ல இருந்து அல்லாஹு தாலா அந்த 5 தடவை பால் குடிச்சா மஹரமாக மாறும் என்ற சட்டத்தை அல்லாஹ் தாலா மறக்கடிக்க செஞ்சிட்டான் என்பது இந்த சட்டங்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விளங்கப்படுத்துறாங்க. அப்ப இதுல 2 சட்டம் இருக்கு. ஒன்று 10 தடவை பால் குடிச்சாதான் மஹரமாக மாறும் என்ற சட்டமும் இல்ல, குர்ஆன் ஆயத்தும் இல்ல. இதுக்கு சொல்றது வந்து நஸ்ஹுல் ஹுக்மி வத்திலாவா, திலாவத்தும் இல்ல, ஆயத்தும் இல்ல, சட்டமும் இல்ல. ரெண்டாவது நஸ்ஹுத் திலாவதி தூனல் ஹுக்மி, திலாவத் இல்ல, ஆனா சட்டம் மீக்குது, இன்னமும் சட்டம் மீக்கு. அந்த சட்டம் தான் 5 தடவை பால் குடிக்கணும் என்ற சட்டம் மீக்குது. மூணாவது ஒன்றைக்கு நஸ்ஹுல் ஹுக்மி தூன திலாவா, சட்டம் மாத்தப்பட்டுட்டு ஆனால் திலாவத் என்ன செய்யுது, அப்படியே இருக்குது. அதுல நான் சொன்ன ஒரு உதாரணம் தான் வல்லதீன யதவஃபூன மின்கும் வயதருன அஸ்வாஜன் வஸிய்யத்தன் லிஅஸ்வாஜிஹிம் மதானில் ஹவுலி கைர இஹ்ராஜ். குர்ஆன்ல ஒரு ஆயத்துக்கு ஆரம்ப காலத்துல கணவர் மௌத்தா போனா அதாவது கிட்டத்தட்ட 1 வருஷம் இத்தாயிக்கணும் என்ற அந்த ஆயத் குர்ஆன்ல இருக்கு. ஆனா அதனுடைய சட்டம் நீக்கப்பட்டாச்சு. ஆயத்திக்கு அதை வந்து அமல் செய்ய ஏலையா இருக்கும், ஏன்னா அல்லாஹ் மாத்திட்டான். ஆயத்திற்கு சட்டம் நீக்கப்பட்டாச்சு. இத மாதிரி ஏராளமான ஆயத்துகள் இருக்குது. லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்க குடிச்ச நிலைமையில நீங்க தொழுகைக்கு நீங்க நெருங்க வானம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதாவது குடி போதையில நீங்க குடிச்சிட்டு நீங்க தொழுகைக்கு போவானாம்.
அப்படின்னா அந்த சட்டம் என்னது ஆயத்திக்கு சட்டம் நீக்கப்பட்டாச்சு. பின்னால் அல்லாஹ் தஆலா இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தானி ஃபஜ்தனிபு என்று முஹர்ரம். உங்களுக்கு இப்ப ஹம்ர் ஹராமாக்கப்பட்டுச்சு, சாராயம் போத வஸ்துக்கள் ஹராமாக்கப்பட்டாச்சு. ஃபஜ்தனிபு, அதை நீங்க தவிர்ந்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சட்டத்தை மாத்துறான். அதனால இந்த இடத்துல திலாவத்திக்கு ஆனா நஸ்ஹுல் ஹுக்கும் சட்டம் இல்ல. இத மாதிரி கிட்டத்தட்ட 12-13 ஆயத்துகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உலூமுல் குர்ஆனுடைய அந்த கிதாபுகளை எடுத்து பார்த்தா அது சம்பந்தமாக எழுதியிருப்பாங்க. அப்ப இந்த 3 விஷயங்கள் நாங்க பார்த்திருக்கிறோம். 4வது அம்சம் தான் நான் ஆரம்பத்துல சொன்னது. இந்த பில்ஸ்கள் எடுக்காம, மருந்து மாத்திரைகள் எடுக்காம, அல்லது ஒரு பெண்ணுக்கு ஓட்டோவாக கல்யாணம் முடிச்சப்போ சரி, கல்யாண திருமணத்துக்கு முன்னாலும் சரி, பால் சுரக்கல்ல அந்த பிள்ளையை என்னுடைய மஹரமான பிள்ளையாக மாத்தணும் என்று சொன்னால் ஒரு வழி இருக்குது. எப்படி என்று சொன்னா, எனக்கு ஒரு தங்கை இருக்கிறா, எனக்கு ஒரு தங்கச்சி, என்னுடைய சகோதரி, தாத்தாவாக இருக்கலாம், அண்ணியாக இருக்கலாம், அல்லது தங்கையாக இருக்கலாம். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவங்க திருமணம் செஞ்சு இவங்களுக்கு புள்ள கிடைச்சிக்கு, இவங்களுக்கு பால் சுரக்குதுன்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு புள்ளைய தத்தெடுக்க ஈக்கிறதாக இருந்தால் இங்கல ஒரு விஷயம் ஈக்குது. அந்த புள்ள ஆம்பளை பிள்ளையாகத்தான் இருக்கணும். பெண் பிள்ளையாக இருந்தால் அதுவும் வாப்பாக்கு மகரமாக மாறாது. காரணம் என்னன்னா, உதாரணத்துக்கு சொல்லுவோம், இப்ப நான், என் பேர் அனஸ், என்னுடைய சகோதரனுடைய பேர் ஆஹ் என்னுடைய சகோதரன் பேர் அப்துல்லான்னு வைப்போமே. இப்ப இந்த அப்துல்லா நானும் என்னுடைய சகோதரன், எனக்கு இப்ப அப்துல்லாட பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும், அதாவது பொம்பளை பிள்ளையாக இருந்தால் எனக்கு மஹரமாக வருவாங்க. ஆம்பளை பிள்ளை ஆம்பளைக்கு மஹரம். இதே போல என்னுடைய சகோதரனுடைய பிள்ளைகள், அதாவது என்னுடைய அப்துல்லா என்று சொல்ல, நான் அனஸ், அப்துல்லா என்றது என்னுடைய தம்பி, அவருடைய ஆம்பளை பிள்ளைகள் பாலியம் அடைஞ்சா, பருவம் அடைஞ்சா, என்னுடைய மனைவி அவங்களுக்கு என்ன செய்யலாது, என்னுடைய மனைவியை பார்க்க இயலாது. இஸ்லாத்துடைய சட்டம். இத மாதிரி இப்ப என்னுடைய ஒரு அதாவது ஒரு மனைவியுடைய தங்கச்சி இருக்கிறா. உதாரணத்துக்கு என் மனைவியுடைய ஒரு தங்கச்சி, அந்த மனைவியுடைய தங்கச்சிக்கு பிள்ளைக்கு என் மனைவிக்கு புள்ள கிடைக்கல. இப்ப மனைவி ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த ஆம்பளை புள்ள எனக்கு மஹரம், ஆம்பளை என்ற ரீதியில மஹரம். இப்ப என்னுடைய மனைவிக்கு அது மஹரமாக மாறணும் என்றா, என்னுடைய மனைவியுடைய தங்கச்சி புள்ள கிடைச்சி அவ பால் ஊட்டக்கூடிய தருணத்துல இருந்தால் அந்த பிள்ளைக்கு என்னுடைய மனைவியுடைய தங்கச்சி சகோதரி பால் ஊட்டினால் என்னுடைய மனைவிக்கும் அந்த புள்ள மஹரமாக மாறும். அந்த என்னுடைய மனைவிக்கும் அந்த புள்ள என்ன செய்யும், மஹரமாக மாறும். இது இஸ்லாத்துல அந்த காலத்துல இருந்து பிரபல்யமான ஒரு சட்டம். இந்த ஒரு முறை என்ன செய்யப்பட்டீங்கன்னா இஸ்லாம் அறிமுகப்படுத்திக்குது. 1வது, அதனால என்னுடைய சகோதரியோ அல்லது அதாவது கணவனுடைய சகோதரி இப்படி அந்த இஸ்லாம் பால் ஊட்டிட்டு என்று சொன்னால் அந்த புள்ள என்ன செய்யும், உதாரணத்துக்கு சொல்லுவோம், இப்ப அந்த புள்ள பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அது எனக்கு மஹரமாக மாறும், என்னுடைய மனைவிக்கு மஹரமாக மாறும். அதனால இந்த இடத்துல அது இப்ப என்னுடைய மனைவியுடைய சகோதரி ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பால் ஊட்டினால், என்னுடைய மனைவியுடைய சகோதரி ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பால் ஊட்டின் என்று சொன்னால் அந்த புள்ள ஆண் என்ற ரீதியில் எனக்கு பொதுவாக மஹரம், என்னுடைய மனைவிக்கு மஹரமான ஒரு பிள்ளையாக மாறுவ. காரணம் அதாவது மனைவியுடைய தங்கச்சியுடைய பிள்ளைகளும் அதாவது என் பிள்ளைகளும் என்னது, அதாவது இவங்களுக்கு என்னுடைய மனைவிக்கு அவங்களோட பிள்ளைய பார்க்கலாம், தங்கையுடைய சகோதரியுடைய பிள்ளைய பார்க்கலாம், என்னுடைய சகோதரியுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய மனைவியை பார்க்கலாம் என்ற அந்த மஹரமுடைய சட்டத்தை நாங்க விளங்கி கொள்ளணும். அப்படியாக ஈக்கும் என்று சொன்னால், அந்த ரீதியில் ஈக்கும் என்று சொன்னால், இப்படி பால் ஊட்டின் என்று சொன்னால் ஒரு மஹரமாக மாறக்கூடிய ஒரு சட்டம் இஸ்லாத்துல ஈக்குது. மஹரமாக மாறக்கூடிய சட்டம் உண்டு. தன்னுடைய மனைவியுடைய சகோதரி பால் ஊற்றா அல்லது என்னுடைய சகோதரி பால் ஊற்றா என்ற ஒரு சட்டம் இது. அத இன்னும் விரிவாகத்தான் விளங்கப்படுத்தணும். இல்லைன்னு சொன்னா சில நேரம் அது ஒரு சிக்கல் மாதிரி இருக்கும். இன்ஷால்லா நான் எதிர்வரக்கூடிய வாரம் எங்களுடைய பாடத்தை பார்த்துட்டு கடைசி ஒரு கட்டத்துல நான் ஒவ்வொரு பேர்களோட
ஏன்னா நேரம் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகிட்டு. அதனால இதை இன்னும் கொஞ்சம் ஒரு டீப்பா ஒவ்வொரு பேர்களோட ஒரு இமேஜை இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு நான் செஞ்சு பாடத்துக்கு முன்னால அனுப்புவேன். அதை நீங்க எழுமென்று சொன்னால் எழுதி கொண்டோ அல்லது போன்ல பார்த்தோ அதை நீங்க பார்த்துட்டு என்று சொன்னால் எப்படி மஹரமாக மாத்தி கொள்ளலாம் சகோதரி மூலமாக, அல்லது இன்னொன்றைக்கு எனக்கு 2 மனைவி என்று சொன்னால் என்னுடைய 2வது மனைவிக்கு குழந்தை கிடைச்சிக்கின்ற அவ பால் ஊட்டினாலும் மகரமாக மாறும் என்ற ஒரு சட்டமும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திருந்தா நேரங்கள் தேவை. நேரம் முடிவடைஞ்சு கொண்டு போகுது. அதனால அந்த சட்டத்தை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு விளங்கப்படுத்த நினைச்சு நானும் நேரங்கள் பேத்துட்டு மேலதிகமாக, அதனால அதை நான் ஒரு இமேஜ் ரீதியாக விளங்கப்படுத்தினா இன்னும் தெளிவாக ஆழமாக விளங்கும். அதனால இந்த 4வது அம்சத்தை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வாரம் எங்களை பாடத்தை விளங்கப்படுத்திட்டு அதை விளங்கப்படுத்த 5வது ஒரு அம்சம் ஒன்று இருக்குது. சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு பெரியவருக்கு 2 வயசு தாண்டினால் பால் ஊட்டினால் அவர் மஹரமாக மாறுவாரா என்ற ஒரு சட்டம் இஸ்லாத்தில் இருக்குது. அது சம்பந்தமாகவும் இன்ஷா அல்லாஹ் பின்னால இது வரக்கூடிய வாரம் அந்த 2ஐயும் கடைசி நேரத்துல பாடத்தோட பார்ப்போம். இதுல ஏதும் சிக்கலிக்கும் என்ன சொன்னா, ஆரம்பத்துல சொன்ன 5 விஷயங்களை நான் பார்த்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் ஆரம்ப 3 விஷயத்துல எதுவும் சிக்கல்கள் ஈக்காது. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க சுவால்களை நீங்க அனுப்பி வைக்கலாம். கடைசி 2 அம்சமும் சாலிம் ரலியல்லாஹு அவர்களுடைய சப்ஜெக்ட் வந்து அதை தெளிவாக சுருக்கமாக விளங்கப்படுத்தலாம். அது டீப்பாக போக வேண்டிய அவசியம் ஒன்றில்லை. ஆனால் சகோதரி பால் கொடுத்த எப்படி மஹரம், என்னுடைய 2வது மனைவி பால் கொடுத்த எப்படி மஹரம் என்ற சட்டம் கொஞ்சம் டீப்பாக விளங்கப்படுத்தினாத்தான் விளங்கும். இந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இது வரக்கூடிய வாரம் தொடர்ந்து இது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எதுவும் கேள்விகள் இருந்தால் கட்டாயம் அனுப்பி வைங்க. அர்ஜு இன்ஷா அல்லாஹ் இந்த பாடங்கள் உங்களுக்கு விளங்கிக்கும் நினைக்கிறேன். எதுவும் கேள்விகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அனுப்பி வைங்க. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் அலல் முஷாரகா والالتقاء. أختم على هذا القدر. السلام عليكم ورحمة الله وبركاته.